सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 22/1/1976 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: மாற்றத்திற்கான மூல ஆதாரம் ஒவ்வொரு வினாடியும் சேவையில் பிஸியாக இருப்பது. மகாரதிகளின் ஆன்மீக உரையாடலில் விசேஷமாக என்ன ஆன்மீக உரையாடல் நடக்கிறது? மகாரதிகளின் ஆன்மீக உரையாடலில் அதிகபட்சமாக நேரத்திற்கு தகுந்தாற்போல் மாற்றம் எப்படி ஏற்பட வேண்டும் என்ற இந்த விஷயம்தான் இருக்கிறது. நேரம் மற்றும் தன்னை பார்த்து என்னவாகும் என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் மாற்றத்திற்கான மூல ஆதாரம் ஒவ்வொரு வினாடியும் சேவையில் பிஸியாக இருப்பது. எந்த நேரமாக இருந்தாலும் அதை சேவைக்காகத்தான் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மகாரதிகளின் மனதில் எப்பொழுதும் இருக்கட்டும். தன்னுடைய உடலின் அவசியமான காரியத்திலும் நேரத்தை கொடுக்கிறீர்கள் என்றாலும் தனக்காக செலவழித்து கொண்டே மனதால் உலக நன்மையின் சேவையை சேர்த்தே செய்ய வேண்டும். ஒருவேளை வாய்மொழி மற்றும் காரியத்தில் செய்ய முடியவில்லை என்றால் மனதில் நன்மை பயக்கும் பாவனையின் எண்ணம் இருக்கிறது என்றாலும் அதுவும் சேவையின் பாடத்தில் சேமிப்பாகிவிடும். பக்தி மார்க்கத்தில் பெரிய வள்ளல் என்று யாரை கூறுவார்கள்? யார் தனக்காக இன்றி ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு நேரத்தையும் மற்றவர்களுக்கு தானம் புண்ணியம் செய்வதற்கு ஈடுபடுத்துகிறாரோ அவர்தான் பெரிய வள்ளல் என்று கூறப்படுகிறார். இல்லையென்றால் வள்ளல் என்று கூறப்படுகிறார். யார் அழியாத தானம் செய்து கொண்டே இருக்கிறாரோ, யார் எப்பொழுதும் தானம் செய்து கொண்டே இருக்கிறார் என்றால் அவரை பெரும் வள்ளல் என்று கூறுவது. அதே போலவே தனக்காக நேரத்தை கொடுத்து கொண்டே நான் உலக சேவையில் இருக்கிறேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி மேடையில் எப்பொழுது அமர்கிறார்களோ அப்பொழுது நான் இந்த நேரம் சேவையின் மேடையில் இருக்கிறேன் என்ற முழு நேரமும் விசேஷ கவனம் இருக்கும். மெத்தனம் இருக்காது. சேவையில் முழு கவனம் இருக்கும். அதே போலவே தன்னை சேவையின் மேடையில் இருப்பதாக எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாகத்தான் மாற்றம் ஏற்படும். தன்னில் என்னென்ன பலகீனங்கள் அனுபவமாகிறதோ அவை அனைத்தும் இந்த சேவை காரியத்தில் நிரந்தரமாக இருப்பதினால் சேவையின் பலன் சொரூபமாக மற்ற ஆத்மாக்களின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதத்தின் பிராப்தி மற்றும் குணமகிமை ஏற்படுகிறது. அதன் பிராப்தியின் ஆதாரத்தினால் குஷி இருக்கிறது. மேலும் அதன் ஆதாரத்தினால் இன்னும் பிஸியாக இருப்பதினால் அந்த குறை முறிவடைந்து விடும். அப்படி பரிவர்த்தனை ஆவதற்கான சாதனம் இதுதான். இதைத்தான் ஒருவர் இன்னொருவரின் கவனத்தை நடைமுறையில் கொண்டு வருவதற்காக ஈர்க்கிறார்கள். அப்படி நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பது இதுவும் தற்சமயம் உலக நன்மை செய்பவரின் நிலைக்கேற்றபடி சேவையில் சேமிப்பாகிவிடும். ஏனென்றால் இப்பொழுது மகாரதிகளுக்கு நினைவு யாத்திரையை தனக்காக மட்டுமின்றி அனைவரின் நன்மை மற்றும் அனைவரின் சேவைக்காக இருக்க வேண்டும். சுயம் அனுபவம் செய்வதற்கான நேரமோ மிக அதிகமாக கிடைத்தது. ஆனால் இப்பொழுது மகாதானி மற்றும் வரதானியின் நிலையாகும். மகாரதியின் பரிபாஷையாக என்ன இருந்தது? மகாரதி என்றால் இரட்டை கிரீடம் அணிந்தவர், அதாவது இரட்டை சேவாதாரி. தனதின் மற்றும் அனைவரின் சேவையின் சமநிலை இருக்கட்டும். அவரைத்தான் மகாரதி என்று கூறுவோம்.
குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்தின் நேரம் தனக்காக இருக்கும் மற்றும் பொறுப்புள்ள ஆத்மாக்களின் நேரம் சேவைக்காக இருக்கும். அப்படி குதிரைப்படை மற்றும் காலாட்படையினரின் நேரம் தனக்காக அதிகமாக செல்லும். அவர்களே சில நேரம் நன்றாக தாரணை செய்வார்கள், சில நேரம் தாரணையில் தோல்வியடைந்து கொண்டே இருப்பார்கள். சில நேரம் தீவிரமான முயற்சியில், சில நேரம் சாதாரண முயற்சியில் இருப்பார்கள். இந்த நேரம் இந்த சம்ஸ்காரத்தோடு யுத்தம் என்றால், அடுத்த நேரம் அடுத்த சம்ஸ்காரத்தோடு யுத்தம் இருக்கும். அவர்கள் தனக்காக அதிகமான நேரத்தை இழப்பார்கள். ஆனால் மகாரதி அந்த மாதிரி செய்ய மாட்டார்கள். எப்படி குழந்தைகள் பொம்மைகளுடன் விளையாடவும் செய்வார்கள், உருவாக்கவும் செய்வார்கள், பின்பு உடைத்தும் விடுவார்கள். இதுவும் தன்னுடைய சம்ஸ்காரம் என்ற பொம்மையோடு சில நேரம் விளையாடுவது, சில நேரம் உடைத்து போடுவது, சில நேரம் உருவாக்குவது, சில நேரம் வசமாகி விடுகிறார்கள் மற்றும் சில நேரம் அதை வசமாக்கி விடுகிறார்கள். ஆனால் இது குழந்தை பருவத்தின் அடையாளமாகும், மகாரதியினுடையது அல்ல. நல்லது. வரதானம். பிராமண வாழ்க்கையில் குஷியின் வரதானத்தை எப்பொழுதும் தக்க வைத்து கொள்ளக்கூடிய மகான் ஆத்மா ஆகுங்கள். பிராமண வாழ்க்கையில் குஷிதான் பிறப்புரிமை ஆகும். எப்பொழுதும் குஷியாக இருப்பதுதான் மகான் நிலையாகும். யார் இந்த குஷியின் வரதானத்தை நிரந்தரமாக தக்க வைத்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் மகான் ஆவார்கள். எனவே குஷியை ஒரு பொழுதும் இழக்கக்கூடாது. பிரச்சனைகளோ வரும் மற்றும் செல்லும், ஆனால் குஷி செல்லக்கூடாது. ஏனென்றால் பிரச்சனை வெளியிலிருந்து வந்தது, மற்றவர்களின் தரப்பிலிருந்து வந்தது. அதுவோ வரும் போகும். குஷி நம்முடையதாகும். தன்னுடையதை எப்பொழுதும் உடன் வைத்து கொள்வார்கள். எனவே உடலே சென்றுவிட்டாலும் கூட குஷி செல்லக்கூடாது. குஷியோடு உடலும் சென்றுவிட்டது என்றால் மிகவும் நல்லது. மேலும் புதியது கிடைத்துவிடும். ஸ்லோகன். பாப் தாதாவின் உள்ளபூர்வமான பாராட்டுக்களை பெற வேண்டும் என்றால் அநேக விஷயங்களை பார்க்காமல் கலைப்பற்று சேவையில் நிலைத்திருங்கள். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।